இந்த தமிழ் சினிமாவில ரொம்ப குறுகிய காலத்துல விடாமுயற்சி நிலையும் கடின உழைப்பினாலையும் தனி அங்கீகாரம், தனித்த அடையாளம், ஒரு மாதிரி முறுக்குலதான் நிக்கிறான், பன்முக திறமை அப்படின்னு மிகச்சிறந்த கலைஞரா உருவெடுத்திருந்த ரோபோ சங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டு மறைந்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசாம இந்த ரோபோ சங்கர் யார், இவர் எப்படி சினிமா துறையில உச்சத்தை அடைந்தார், அவருக்கு எப்படி இவ்வளவு நட்பு வட்டம் உருவானது, அதற்கு அவருடைய தனித்த குணம் என்ன, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்படி இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரி, ரோபோ சங்கருக்கு சொந்த ஊர் மதுரை. உடற்பயிற்சியின் மீது ஆர்வம் கொண்டிருந்த இவர் ஒரு நடன குழுவுல இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். ஆரம்பத்துல ஒரு முறை உடல் முழுக்க பெயிண்ட் அடித்து ரோபோவை போல இவர் ஆடிய நடனம் பிரபலமாகவே சாதாரண சங்கரா இருந்தவர் ரோபோ சங்கராக மாறி இருக்கிறார். 1990களின் பிற்பகுதியில சினிமாவில சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து வந்த ரோபோ சங்கர் விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வந்த கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்தது. இதை நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டார் ரோபோ சங்கர். அதை அடுத்து ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தது. இந்த நிலையில கோகுல் இயக்கத்துல ஜீவா நடித்து வெளியான ரவுத்திரம் படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் ரோபோ சங்கருக்கு கிடைத்தது. ஆனா படம் வெளியான போது இவரது பாத்திரம் அதுல பெரிதாக இல்லை, எடிட்டிங்ல போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதனால தனது அடுத்த படமான இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல ரோபோ சங்கருக்கு ஒரு நல்ல ரோலை கொடுத்தார் கோகுல் அவர்கள். எதிர்பார்த்தபடியே ரோபோ சங்கருக்கு பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து தந்தது இந்த படம். இதற்கு பிறகு வாயை மூடி பேசும் படத்தில் நடித்தார். அந்த படத்தின் இயக்குனர் பாலாஜி மோகன் தனுஷை வைத்து மாறி படத்தை எடுத்த போது அதுல ரோபோ சங்கருக்கு பெரிய வாய்ப்பளித்தார். இதற்கு பிறகுதான் தளபதி விஜயுடன் புலி திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. இந்த தனக்கு கிடைத்த எல்லா கதாபாத்திரங்களையும் தான் தனியா தெரியணும், தனித்துவமா நடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் மிக குறைவான திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் தான் ஏற்ற கதாபாத்திரங்கள்ல வித்தியாசமான நடிப்பை கொடுத்து கவனிக்க வைத்தவர். குழந்தைகளால கூட ரசிக்கப்பட்டவர். ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய விருது வேற என்ன கிடைக்கணும்? தமிழ் திரையுலகில நகைச்சுவை நடிகர்களுக்குன்னு ஒரு நீண்ட பட்டியல் உண்டு. சினிமா தமிழ் பேச ஆரம்பித்த சில ஆண்டுகள் இருந்தே நகைச்சுவை நடிகர்களின் ஆதிக்கமும் துவங்கியது அப்படின்னு சொல்லலாம். காளியின் ரத்தினத்துல துவங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நகைச்சுவை நடிகர் முன்னணியில இருந்தாலும் இதற்கு அடுத்தடுத்த நிலையில இருந்து ரசிகர்களை சிரிக்க வைத்த நடிகர்களின் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரியது. அந்த பட்டியல்ல இணையக்கூடியவர் தான் ரோபோ சங்கர். இன்னும் நீண்ட காலம் இந்த தமிழ் சினிமாவில கோலோச்சிருக்க வேண்டியவர். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியானது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. கண்டிப்பா இந்த படத்துல இவருடைய நடிப்பு பத்தி நம்ம இந்த நேரத்துல சொல்லாம இருக்கவே முடியாது. விஜய் சேதுபதி, சுவாதி ரெட்டி, நந்திதா, பசுபதி, அஸ்வின், MS பாஸ்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்களை மீறி ஸ்கிரீன்ல யாரும் மற்றவங்க தெரிய முடியாத அளவுக்கு மக்களுடைய கவனத்தை இவங்க எல்லாம் ஈர்க்கக்கூடியவங்க. இப்படி இவங்க நடிச்சிருந்த இந்த சீன்ல தான் இந்த படத்துல ரோபோ சங்கருக்கு ஒரு சின்ன ரோலு. கட்ட பஞ்சாயத்து செய்யும் பசுபதியின் தலைமை அடியாளாக அவர் வருவார். அறிமுக காட்சியில பசுபதி போன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அடியாளாக பின்னால நின்று கொண்டிருப்பார் ரோபோ சங்கர். பசுபதி எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவரை தூக்கி சாப்பிடக்கூடிய மாதிரி ரோபோ சங்கர் ஒரு விஷயத்த பண்ணிருப்பார். பசுபதிக்கு தான் போக்கஸ் இருக்கிறது அப்படின்னாலும் அந்த காட்சியில ரோபோ சங்கரை கவனிக்காதவர்கள் இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த சீனை மறுபடியும் இன்னைக்கு போய் பாருங்களேன். ஒரு நொடி கூட ரோபோ சங்கர் கூட சும்மா இருக்காது, ஏதோ ஒண்ணு செய்துட்டே இருப்பார். பசுபதி போனை பேசி முடிச்சுட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்க தன்னிடம் வந்திருக்கும் பட்டிமன்ற ராஜாவுடன் பேச ஆரம்பிப்பார். 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா படம் பாக்குறவங்க கவனம் முழுவதும் ரோபோ சங்கர் மீது தான் இருக்கும். ஓரமாக நின்றபடியே எதையாவது செய்து கொண்டே இருப்பார் ரோபோ சங்கர். நம்முடைய கண்கள் அவரை விட்டு விலகவே விலகாது. பிறகு திடீரென சுகர் மாத்திரையை பசுபதியின் வாயில திணித்து தண்ணீரை குடிக்க செய்து விட்டு காலரை தூக்கி விட்டுக் கொள்வார். பஞ்சாயத்து நடக்கும் போது ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி குமுதாவோட எல்லா படமும் செல்போன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அடுத்த ஃப்ரேம்ல ரோபோ சங்கர் காட்டும் பாவனை அபாரமா இருக்கும். பிறகு அந்த படங்களை பார்க்க அவர் ஆர்வம் காட்டாதது போல ஆர்வம் காட்டுறத ரொம்ப ரொம்ப நுணுக்கமா செய்திருப்பார். இந்த ஒட்டுமொத்த காட்சியிலும் பசுபதி, விஜய் சேதுபதி, பட்டிமன்ற ராஜா ஆகிய 3 பேர் தான் முக்கிய கதாபாத்திரங்கள். ஆனா பார்க்கிறவங்களுடைய கவனத்தை, மனதை கவர்வது என்னவோ ரோபோ சங்கர் தான். இதற்கடுத்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படம்.
இயக்குனர் எழில் இயக்கத்துல விஷ்ணு விஷால், நிக்கி கல்ராணி, சூரி ஆகியோர் நடித்திருந்த திரைப்படத்துல ரோபோ சங்கருக்கு ஜாக்கெட் ஜானகிராமன் என்ற எம்எல்ஏ கதாபாத்திரம். ஹீரோ என்னமோ விஷ்ணு விஷால் தான் என்றாலும் படத்தின் மைய சரளாக ஜானகிராமன் பாத்திரம் அமைந்திருக்கும். அந்த ரோல்ல படம் முழுக்கும் கலக்கி எடுத்திருப்பார் ரோபோ சங்கர். நினைவு தப்பி போன ரோபோ சங்கருக்கு நினைவு திரும்பும் தருணத்துல அவரை கடத்தி கொண்டு போகும் ரவிமரியா தன் மாமா அவளும் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பார். அதற்கு ரோபோ சங்கர், அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கர்கோடு கூவுச்சு என்று ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு நீளும் இந்த காட்சியில பீத்து உதறி இருப்பார் ரோபோ சங்கர். அதே போல தனுஷ் நடித்த மாரி திரைப்படத்திலையும் ரோபோ சங்கரின் காமெடி வெகுவாக கவனிக்கப்பட்டது. தான் நடித்த ஒவ்வொரு படத்திலும் மறக்க முடியாதபடி ஏதாவது செய்திருப்பார் ரோபோ சங்கர். தனக்கு வலுவான கதாபாத்திரங்கள் கிடைக்காத போது கிடைக்கும் சின்ன கதாபாத்திரத்தை கவனம் ஈர்க்கும் பாத்திரமாக மாற்றுவதில் வல்லவர்னே அவரை சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு நடிப்பு மட்டும் இல்ல, இவருக்கு தனித்துவமான குரல் வளமும் இருந்தது. இதனால தி லயன் கிங், முஃபாசா ஆகிய படங்கள் தமிழ்ல வெளியான போது பூம்பா கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்தார் ரோபோ சங்கர். இந்த படங்கள்ல அவரது குரல் குழந்தைகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்துல சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 பங்கேற்றிருந்தார் ரோபோ சங்கர். 2023 ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நம்ம இந்த நேரத்துல சொல்ல வேண்டாம். உடல் எடை ரொம்ப குறைவாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு உடல் நலம் தேறிய அவர் சில திரைப்படங்கள்ல மறுபடியும் நடித்து வந்திருக்கிறார். பொதுவாகவே ரோபோ சங்கரை பத்தி பேசுகிற அவருடைய நண்பர்கள், திரைப்பட நடிகர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, ரோபோ சங்கர் யாருக்கு எந்த உதவினாலும் சலிக்காம செய்யக்கூடியவர். யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த நேரத்துல நம்ம அவங்கள தொடர்பு கொண்டா உதவி கேட்டுருவாங்களோ, பணம் கேட்டுருவாங்களோ, கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு விலகி ஓடுறது தானே பெரும்பான்மையோட பழக்கமா இருக்கும். ஆனா ரோபோ சங்கர் எப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது கரெக்டா அவங்க கூட இருப்பாராம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாராம். அவ்வளவு நல்ல மனிதராக இருந்துட்டா ரோபோ சங்கர். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் தான் இந்த பூமியிலிருந்து சீக்கிரம் நம்மளை விட்டு வெளியில போயிடுறாங்க. சரி, சென்னையில ஒரு படப்பிடிப்புல கலந்து கொண்டு நடித்து வந்திருக்கிறார் ரோபோ சங்கர். புதன்கிழமை நடந்த அந்த ஷூட்டிங்ல திடீர்னு மயங்கி வந்திருக்கிறார். இதையடுத்து அவர் பெருங்குடியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில சேர்க்கப்படுகிறார். அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை மாலையில ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கிறார். மருத்துவமனையில வெளியிட்ட செய்திக்குறிப்புல ரோபோ சங்கருக்கு உணவு பாதை உள்ளுறுப்புகள்ல கடுமையான இரத்த கசிவு மற்றும் சிக்கலான அடி வயிற்று பிரச்சனையால பல உறுப்புகளின் செயல்பாடு நிறுத்தம் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா, இவங்களுக்கு ஒரே மகள் இந்திரஜா. இவங்க அட்லி இயக்கத்துல வெளியான பிகில் திரைப்படத்துல பாண்டியம்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. இந்த இந்திரஜாவுக்கு திருமணமாகி குழந்தை ஒன்று இருக்கிறது. ரோபோ சங்கர் மறைவுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்காங்க. சென்னையில் உள்ள அவரது உடலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நடிகர் தனுஷ் உள்ளிட்ட திரைத்துறையினர் பலரும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்துல ரோபோ சங்கருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். சிம்ரன், வரலட்சுமி சரத்குமார், சாந்தனு அப்படின்னு திரைத்துறையை சார்ந்த முக்கியமான நடிகர் நடிகைகள் ஒவ்வொருத்தரும் ரோபோ சங்கருடன் தங்களுக்கு இருந்த நீங்காத நினைவுகளை பற்றி பகிர்ந்து வர்றாங்க. சரின்முலே ரோபோ சங்கர் மகா பெரிய கலைஞராக இருந்திருக்க வேண்டியவர். இந்த தமிழ் திரையுலகில ஒரு சாமம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது, ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமை பழக்கத்திலிருந்து விடுபட்டா இன்னும் 50 ஆண்டு காலம் வாழக்கூடிய நபர்கள் சுருளிராஜன், சந்திரபாபு, இன்னைக்கு ரோபோ சங்கர் வரைக்கும் அந்த பழக்கம் தொடர்ந்ததுனால திறமையான கலைஞர்களை நம்ம இழந்துகிட்டே வர்றோம். திரைத்துறையினர் இத ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்த்து அவர்களுக்கு மனநலம் அல்லது தேவையான கவுன்சிலிங்களை செய்து அவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல ரசிகர்களாகிய நம்ம அவங்க கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். எது எப்படியோ பெரும் கலைஞனை இழந்த ரோபோ சங்கர் குடும்பத்திற்கு இந்த நேரத்துல ரசிகர்களாகிய நாம அவங்க பக்கம் நிற்போம். ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.